வணக்கம். இன்று நம்முடைய ஆணையப்பன் திருமந்திரம் சேனலில் அன்பர்கள் பெரிதும் விரும்பக்கூடிய பயன் தரக்கூடிய பதிவு ஒன்றை போடுவதற்கு விளைகிறேன். சைவ சித்தாந்தத்தில் சைவ சமய குறவர்கள் 4 பேர் மிகவும் முக்கியமானவர்கள். அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இந்த அருளாளர்களும் திருமூல தெய்வமும் மனித சமுதாயம் ஆன்மீக வழி நின்று அறப்பணி ஆற்றி பிறவிப்பிணி நீங்கி சிவலோகம் செல்வதற்கு உரிய அனைத்து உபாயங்களையும் சொல்லியிருக்கிறார்கள். அதனிலும் கூட இந்த இருக்கக்கூடிய இம்மை பிறவியிலும் நாம் இறைவனுடைய அருள் பெற்றால் 7 பிறவிகளிலும் செய்த அந்த வினைப்பயனை கழித்து கிரகங்களாலும் நாள் நட்சத்திரங்களாலும் அஷ்டதிக் பாலகர்களாலும் கொடிய நோய்களாலும் வேற்று சமயத்தவராலும் காட்டு விலங்குகளாலும் ராவணன் போன்ற அரக்கர்களாலும் பிரம்மா விஷ்ணு போன்ற அஷ்ட திக் பாலகர்கள் போன்ற அனைத்து காவல் தெய்வங்களாலும் நன்மையே அடைய பெற்று நீடு வாழ்வதற்கு இன்பமாக வாழ்வதற்கு உரிய வழிவகைகளெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் ஞானசம்பந்த பெருமான் அருளிய கோளறு பதிகம். இந்த கோளறு பதிகம் எப்படி ஏன் தோன்றியது? கோளறு பதிகத்தை தினந்தோறும் பாடுவதால் என்னென்ன தீங்குகளில் இருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளலாம்? கோளறு பதிகத்தை தினந்தோறும் ஓதி வருபவர்கள் இறுதியாக எந்த நிலை அடைவார்கள் என்பதை முதலில் தெரிவித்துவிட்டு அதன் பின்னர் இந்த கோளறு பதிகத்தின் விளக்க உரையை அன்பர்களுக்கு தரலாம் என்று நினைக்கிறேன். இது அன்பர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எல்லோரும் பாடக்கூடிய பாடல்கள் தான். ஆனால் அதில் உள்ள நுட்பமான விளக்க உரைகளை நீங்கள் தெரிந்து கொண்டு படித்தால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அல்லவா? அந்த வகையில் கோளறு பதிகம் எப்படி எந்த சூழ்நிலையில் தோன்றியது? திருமறைக்காடு என்னும் வேதாரண்யத்தில் திருநாவுக்கரசு பெருமானும் திருஞான சம்பந்த பெருமானும் இறைப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பாண்டிய நாட்டு அரசியான மங்கையர்க்கரசியிடமிருந்து ஒரு செய்தி வருகிறது. பாண்டிய மன்னன் சமணத்தில் மூழ்கி கிடப்பதாகவும் அதன் காரணமாக சைவத்தை பின்பற்றுபவர்களுக்கு சமணர்களால் பெரிதும் துன்பம் விளைவதாகவும் பாண்டிய மன்னனை சமணத்தில் இருந்து மீட்டு பாண்டிய நாட்டை காக்கும் பொருட்டு ஞானசம்பந்த பெருமானை அங்கு வந்து எழுந்து அருளுமாறும் மங்கையர்க்கரசி அம்மையார் அவர்கள் அந்த ஞானசம்பந்த பெருமானுக்கு தூது அனுப்பியிருக்கிறார்கள். பாண்டிய மன்னனோ சமணத்தில் மூழ்கி இருக்கிறான். அவனுடைய மனைவியோ சைவத்தில் ஆழ்ந்திருக்கிறாள். என்ன பாருங்கள், இது எந்த காலத்திலும் விதிவிலக்கு அல்ல. சில வில்லங்களில் துணைவிமார்கள் சைவத்தின் மேல் பக்தி கொண்டு மிகவும் பக்தியில் ஆழ்ந்து கிடப்பதையும் அவர்களுடைய துணைவர்கள் பக்தி நெறியில் செல்லாமல் இருப்பதையும் நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் மங்கையர்க்கரசி பெருமாட்டி ஞானசம்பந்த பெருமானை மதுரைக்கு அழைத்து அந்த சமணத்தின் பிடியிலிருந்து பாண்டிய நாட்டை விடுவிக்குமாறு செய்தி அனுப்ப, ஆகா, பாண்டிய நாடு இப்படி சமணத்தில் மூழ்கி சைவத்தை பின்பற்றுவோர்களுக்கு ஒரு அல்லலா, நான் உடனே புறப்படுகிறேன் என்று ஞானசம்பந்த பெருமான் மதுரையை நோக்கி புறப்படுகிறார். அப்பொழுது திருநாவுக்கரசு பெருமான் சொல்கிறார், இன்றைக்கு
நாள் நல்லா இல்லை, நட்சத்திரம் நல்லா இல்லை, கோள்களினுடைய இருப்பிடங்கள் சரியாக இல்லை, உங்களுக்கு சமணர்களால் பெரிதும் துன்பம் வந்துவிடுமோ என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அதற்கு ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார், என்னுடைய உள்ளம் எங்குமே சிவம் நிறைந்திருக்கிறது. உள்ளத்தில் சிவம் நிறைந்திருக்கும் பொழுது, அகத்தில் சிவம் நிறைந்திருக்கும் பொழுது வெளியே உள்ள புறப்பகை என் செய்யும் என்று சொல்லி எல்லோருக்கும் பயன்படும் வகையில் அகத்தில் சிவம் நிறைந்திருக்கக்கூடிய நிலையை நாம் அடைந்துவிட்டால் நவக்கோள்களும் நம்மை ஒன்றும் செய்யாது, நாள் நட்சத்திரங்கள் நம்மை ஒன்றும் செய்யாது, கலைமகள் அலைமகள் மலைமகள் 4 வேதங்கள் பிரம்மா விஷ்ணு அனைவரும் துணைக்கு வருவார்கள். அஷ்டதிக் பாலகர்கள் துணைக்கு வருவார்கள். பிற சமயத்தை பின்பற்றக்கூடிய சமணர்களால் எந்த கெடுதலும் செய்ய முடியாது. கொடிய நோய்கள் வாதம் பித்தம் போன்ற கபம் வாதம் பித்தம் கபம் போன்ற 3 வரக்கூடிய நோய்கள் ஒன்றும் செய்யாது. காட்டு விலங்குகள் ஒன்றும் செய்யாது. கொடிய அரக்கர்கள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஆக இந்த விதமான பாதுகாப்புகளை எல்லாம் வழங்கக்கூடிய பெருமை இந்த கோளறு பதிகத்திற்கு உள்ளது. இதை நான் பாடுவதைப் போல் தினந்தோறும் இதை பாடுகின்ற அன்பர்கள் மிகுந்த இன்பமுடன் வாழ்வார்கள். அவர்களுக்கு புறத்துன்பம் எதுவும் வராது. இறுதியாக தங்கள் வாழ்நாள் முழுவதும் இதையே பாடி பின்பற்றி வருபவர்கள் இறுதியாக வானுலகத்தில் அரசனுக்கு நிகரான பெருமையுடன் வாழ்வார்கள் என்று இந்த கோளறு பதிகத்தை பாடியிருக்கிறார். இதில் 9 பாடல்கள் இருக்கின்றன. இந்த 9 பாடல்களும் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதமான புற துன்பங்களிலிருந்து நமக்கு பாதுகாப்பை அளிக்கக்கூடியது. 10வது பாடல் நாம் இறுதியாக சிவபுரத்தில் செல்லும் பொழுது நாம் சிவபுரத்தில் எந்த நிலையை எய்தி இன்பமாக வாழ்வோம் என்பதை குறிப்பிடுகிறது. ஆக இதுதான் எந்த சூழ்நிலையில் கோளறு பதிகம் பாடப்பட்டது, கோளறு பதிகத்தினால் வரக்கூடிய புற காவல்கள் நமக்கு என்ன, இறுதியாக தினந்தோறும் பாடி வருபவர்கள் சிவபுரத்தில் எந்த நிலையில் அடைவார்கள் என்பதற்குரிய ஒரு முன்னுரை என்று சொல்லி அடுத்த பதிவில் கோளறு பதிகத்தின் விளக்க உரையை உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கிறேன். முதலில் இதை கேட்டு மகிழ்ந்து சைவத்தை பின்பற்றக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இதை அனுப்பி மேன்மைகொள் சைவ நீதி உலகெங்கும் பலவுமாறு செய்யுங்கள். அதற்காகத்தான் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டு இந்த அறப்பணியை செய்து வருகிறோம். ஆக சைவத்தை பின்பற்றக்கூடிய அன்பர்கள் அனைவருக்குமே நீங்கள் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் கேட்டு முடிப்பதற்குள் கோளறு பதிகத்தினுடைய விளக்க உரை ஒவ்வொரு வரியாக உங்களை உங்களுடைய கதவுகளை தட்டி கொண்டிருக்கும். அனைவரும் நீங்கள் பயன்பெறலாம் என்று சொல்லி இந்த உரையை கோளறு பதிகத்தினுடைய முன்னுரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.